பரதநாட்டியம் பத்தி ஒரு question. பரதநாட்டியம் லிட்ரரி சோர்சஸ், எவல்யூஷன், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ப்ரொபனன்ஸ் அப்படிங்கிறது தான் அதோட கொஸ்டின். லிட்டரரி ஆமா. இப்போ என்னன்னா, இதுவரைக்கும் இவன் இவ்வளவு இந்த மாதிரி டீடைல்டா ஒரு கேட்டதில்லை. ஆர்ட்டை பத்தி கேட்டது கிடையாது. கேட்டதில்லை. ஓகே. கிளாசிக்கல் டான்ஸோ கிளாசிக்கல் மியூசிக்கோ இப்படி ரொம்ப ஜென்ரலா போவாங்க. கொஸ்டினுமே ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணி கேட்கறாங்க. 4 இதுல உட்கார்ந்து ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் லிட்ரரி ஓகே. சோர்சஸ் ஓகே. தூக்கி வச்சிருக்காங்க. லிட்ரரி சோர்சஸ் எப்படி சொல்றது? ஓகே. இப்ப இந்த மாதிரி 4 விஷயம் கேட்கும்போது 4மே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் எழுதணும். இப்ப இதுல வந்து 15 மார்க் அப்படின்னா 15 மார்க் இப்போ ஒரு 10 பாயிண்ட் எழுதுறீங்கன்னா இந்த 4த்துக்குமே சேர்த்துதான் அந்த 10 பாயிண்ட் வரும். ஒரு இதை மட்டும் ஒரு சின்ன பேராகிராஃப் மட்டும் எழுதிட்டு மீதி அந்த மாதிரி எழுத முடியாது. ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் லிட்டரரி சோர்ஸ். பரதநாட்டியம் பத்தி குறிப்பா இது டிஎன்பிஎஸ்சின்றனால நம்ம தமிழ் சங்க இலக்கியங்கள்ல ஏதாவது குறிப்பு இருந்தா எழுதுறது நல்லது. யூஸ்வலா எல்லாருக்கும் தெரியும் பரதநாட்டியம் வந்து பரத முனிவர் கொடுத்தாரு, அவரோட புக்ல இருக்கு அப்படின்றது நம்ம எழுதிடுவோம். சான்ஸ்கிரிட் ட்ரிடைஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதலாம். 2ஆம் நூற்றாண்டுல இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஆனா தமிழ் சங்க இலக்கியங்கள்ல ஏதாவது ஒரு குறிப்புகள் இருந்தா அதை வந்து சொல்றது நல்லது. அதுல பாத்தீங்கன்னா நீங்க நாட்டியம் பத்தி பேசுறதுல என்னென்ன குறிப்புகள் வருதுன்னா, இப்போ நம்ம சிலப்பதிகாரம் எடுக்கலாம். அதுல வந்து மாதவி பத்தி எல்லாம் பேசும்போது நடன மங்கையர் பத்தி எல்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கலாம். சோழர் கால ராஜராஜ சோழன் வந்து செப்பேடுகள் இது பண்ணும்போது அப்படின்னா தஞ்சாவூர் கல்வெட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த வாசகங்கள் சொல்லலாம். அவங்களோட சுயசரிதை அவர் எழுதுறாரு இல்லையா, மெய்கீர்த்தி எழுதும்போது அதுல பரதநாட்டியம் பத்தி சில குறிப்புகள் வருது, அதை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தமிழக குறிப்புகள் சில சொல்ல நல்லது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சின்றனால அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நாட்டிய சாஸ்திரம் எழுதிதான் ஆகணும். பரத முனிவரோட நாட்டிய சாஸ்திரம் நீங்க எழுதணும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. நம்மளோட இதுல இருக்கிறத எழுதுறது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தியை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, ஓகே தமிழ்ல நீங்க லிட்ரேச்சர் படிக்கிறீங்க, எப்படி நீங்க தமிழ் படிக்கிறீங்க, அப்படி தமிழ் படிக்கக்கூடிய இதுல நீங்க இந்த மாதிரி எழுதியிருக்கீங்க அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு என்ன, பிராக்டிக்கல். இப்ப வந்து ஒரு கேண்டிடேட் இதை வந்து எதிர்பார்க்கல இந்த கேள்வியை, நான் எப்படி எழுதுறது, நான் எழுதி ஆகணும், எப்படி எழுதுறது? அப்போ உடனே நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகிறது தமிழ் தான். ஏன் அப்படின்னா நம்ம தமிழ் ஒரு பாடம் படிக்கிறோம். இது நான் படிக்காததுல இருந்து சொல்லல, படிக்கிறோம். சிலப்பதிகாரம் படிக்கிறீங்க, திருக்குறள் படிக்கிறீங்க, நிறைய சிற்றிலக்கியங்களும் பேரிலக்கியங்களும் படிக்கிறீங்க. அப்ப அதுல ஏதோ ஒரு குறிப்பு 2 இருக்கும்ல. ஒரு குறிப்பு இருந்தா கூட நீங்க சோர்ஸா எழுதலாம், தவறு ஒன்றும் கிடையாது. அதுல இருக்கு அப்படின்றது எழுதலாம். ரைட். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் 2-3 பாயிண்ட் கிடைச்சிடும் உங்களுக்கு. அதுதான் அதுல முக்கியம். எவல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ டான்ஸோட ஜென்ரல் எவல்யூஷன் எப்படி இருக்கும், ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல இருந்தே இருக்குன்னு சொல்றோம். அப்போ யாரு வந்து அதோட ஆரிஜின் அப்படின்னு வரும்போது எது மையமா வச்சு அந்த நாட்டியங்கள் வந்தது? மதங்களை வச்சு, கோயில்களை வச்சுதான் அந்த நாட்டியங்கள் பெரும்பாலும் வந்திருக்கு. ரைட். ஸோ இதுதான் அடிப்படையான ஒரு இது. எல்லாத்துலயுமே நம்ம பார்க்க முடியுது. தஞ்சாவூர்ல பார்த்தாலும் சரி, மற்ற பாண்டியர்களோட ஏடுகளை பார்த்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து பெரும்பாலும் தெரிகிறது என்னன்னா, வழிபாட்டு முறையை வச்சுதான் இது வந்து பெரும்பாலும் நடந்திருக்கு. ஏன்னா இது வந்து பரதநாட்டியம் அப்படின்னு வர அந்த கான்செப்ட். அப்போ ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ கோயில்கள் வருது, கோயில்கள்ல இருக்கக்கூடிய அந்த டான்ஸ் ஃபார்ம் எப்படி வருது. ஸோ நாட்டிய சாஸ்திரமே பார்த்தீங்கன்னா அதை ஒரு தெய்வீகப்படுத்தி தான் சொல்லுது. இறைவனே இசை வடிவமாக தான் இருக்கிறாரு, அதுல இருந்து தான் நாட்டியங்கள்லாம் வருது. அதோட பீக்கு தான் நடராஜரோட பாவனைகள் தான். அந்த தாண்டவா டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ருத்ர தாண்டவம், ஆனந்த தாண்டவம் எல்லாமே அதோட பீக்கு தான். அது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டான்ஸ் ஃபார்ம் தான். அதுல கடைசியில வருது. ஏன்னா நம்ம சோழர் காலத்துல தான் அதை ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ 13ஆம் நூற்றாண்டு 11ல இருந்து 13க்குள்ள அது வந்து ரெப்ரசென்ட் ஆகுது. அப்ப அது வரைக்கும் அந்த தொடர்ச்சி அந்த சிற்பங்கள் எல்லாமே பார்க்கலாம். அப்ப எவல்யூஷன் எப்படி பாக்குறது? ஏன்ஷியன், மிடியல், மாடர்ன் தான் பார்க்க முடியும். ஏன்ஷியன்னா நீங்க சிற்பங்கள்ல தான் பார்க்க முடியும். ஸோ சிற்பங்கள் எடுத்துக்கோங்க, பழமையான கோயில்கள்ல எப்படி அந்த டான்ஸ் ஃபார்மேட்ஸ் இருக்கு. ஸோ டான்ஸ் வந்து ஒரிஜினலா மேல இருக்கக்கூடிய விண் கடவுள்கள் தான் முதல்ல ஆடி இருக்கிறாங்க. ஸோ அப்படிதான் கருத்துக்கள்லாம் வந்திருக்கு. இந்திர சபையில நடனம் மங்கையர் இருந்திருக்காங்க. ஸோ ஆனந்தமோ கோபமோ தாண்டவங்கள் ஆடி இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் எவல்யூஷன் வருது. அப்போ கடவுளை குஷிப்படுத்தணும், கடவுளை சந்தோஷமா வச்சுக்கணும், கடவுள் நம்மளுக்கு எல்லாம் தரணும் அப்படின்னா அவரை மகிழ்ச்சியா வைக்கிறதுக்கு ஆடல் பாடல்கள், இசை அதெல்லாம் வந்திருக்கு.
அப்படிதான் கோயில்ல மையமா வச்சுதான் வருது. ஸோ இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லலாம். அப்போ ரிச்சுவல் பேசிஸ்ல வருது. அது அப்புறம் தேவதாசி ஒரு குழு, அந்த குழுவை அர்ப்பணிக்கிறாங்க. அந்த குழு வந்து அந்த இசைக்குன்னு ஒரு குழுவே வருது. வாசிக்கிறவங்க, பாடுறவங்க, ஆடுறவங்க அப்படின்னு குழுக்கள் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுல ஆடல் குழுக்கள்ல முக்கியமா பரதநாட்டியம் அப்படின்றது ஒரு பகுதியில பாப்புலர் ஆகுது. இது வந்து ரிச்சுவல் ஆஸ் வெல் அஸ் டெடிகேஷன், டிவோஷனுக்காக வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிடிவல் டைம்ல பரதநாட்டியம் வந்து அந்த முழுமை பெறும்போது, குறிப்பா மராத்தியர்கள் வரும்போதுதான், நாயக்கர்கள் மராத்தியர்கள் அவங்களாம் இருக்கும்போதுதான் நம்மளுக்கு வந்து அதுக்கு ஒரு ஆர்கனைஸ்டு இப்ப நம்ம வச்சிருக்கோம் இல்லையா பரதநாட்டியம், அதோட எவல்யூஷன் அதுதான். ஒரு கிராமர் செட் பண்றாங்க. ஆமா, அந்த ஒரு ஸ்டைலு, அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட், அதுக்கான ஒரு ஃபார்மெட் அது வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து தஞ்சாவூர் இதுல எல்லாம் பார்க்கலாம். தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய சரஸ்வதி மஹால், அந்த ஏரியால இருக்கக்கூடிய சிற்பங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். தேவதாசி சிஸ்டமோட தாக்கத்தை பார்க்கலாம். இதெல்லாம் நாயக்கர்களும் மராத்தியர்களும் இங்கே ஆட்சி செய்யும் போது கோடிஃபை பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியட்ல வரும்போது இது வந்து முழுக்க முழுக்க அந்த தேவதாசியோட சிஸ்டமே மாறிடுது இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப சமுதாயத்துக்கு ஒத்து வராத ஒரு நடனமா மாறிடுது. அப்போ அதை வந்து நம்ம மாத்தணும், ரிஃபார்ம் பண்ணணும். அப்போ ருக்மணி அருண்டேல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண. அவங்க தான் அடிப்படையா அந்த ருக்மணி தேவி அருண்டேல், ஜார்ஜ் அருண்டேலோட மனைவி, அவங்க வந்து அவங்க தான் இதுக்கான வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இந்த அந்த ஸ்டிக்மா, அதுக்கான அந்த இதெல்லாம் போக்கி காமன் மேன் வந்து யூஸ் பண்ணலாம், இது வந்து நம்ம நடனம் ஆடலாம், இது வந்து நல்ல ஒரு டான்ஸ் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி மாத்தி மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதுலதான் ருக்மணி அருண்டேலும் பால சரஸ்வதி முக்கியம். அதுதான் அடுத்த அந்த ப்ரொபனன்ஸ்ல நீங்க எழுதலாம். ஸோ ப்ரொபனன்ஸ் வருது இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ருக்மணி அருண்டேல், பால சரஸ்வதி, நம்ம பத்மா சுப்பிரமணியம், அந்த அவங்கள பத்தின டீட்டெயில் எல்லாமே நீங்க எழுதலாம். ஃபீச்சர்ஸ் அப்படின்றது என்னன்னா, நீங்க பரதநாட்டியம் இப்போ டக்குன்னு உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் தெரியாது, ஆக்சுவல் ஃபீச்சர்ஸ் தெரியாது. ஆனா பரதநாட்டியம்ன்றது என்ன எப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ அது வந்து ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்னா, அந்த நாட்டியத்துக்குன்னு தனித்தன்மை என்னென்னலாம் இருக்கு. ஸோ அந்த நாட்டியம் ஆடுறதுக்கு அப்படின்னு தனித்தன்மை இருக்கு. ஏன்னா அதுக்குன்னு ஒரு அட்டையர் இருக்கு, ட்ரெஸ் ஃபார்மேட் இருக்கு. ஆண்கள் பெண்கள், முன்னாடி வந்து பெண்கள் மட்டும்தான் ஆடினாங்க, அப்புறம் ஆண்களும் இப்போ பெர்ஃபார்ம் பண்றாங்க, குழுக்களாவும் ஆடலாம். ஆனா ரிஃபைன்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கன்சர்வேட்டிவா தான் இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் நீங்க மாடர்னைஸ்லாம் அதை பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கு, அந்த கட்டுப்பாடுகளுக்குள்ள தான் நீங்க ஆட முடியும். இதுவும் ஒரு ஃபீச்சர் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடிப்படை ஃபீச்சர்ல அதோட பியூர் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பியூர் டான்ஸ் அப்படின்னா ஒரு நடனம் அப்படின்னு வரும்போது அந்த நடனத்துக்கான என்னென்ன கூறுகள் இருக்குமோ அந்த கூறுகள் எல்லாமே அதுல இருக்கணும். ஒரு நரேஷன் என்ன, ஒரு பாடல் இசைப்பாங்க, வெறும் பரதநாட்டியம் மட்டும் இருக்காது, ஒரு பாடல் இருக்கும், அந்த பாடலுக்கு ஏற்ற நாட்டியம் தான் இருக்கும். இப்ப சாதாரணமா ஒருத்தரை வந்து நடனம் ஆடுங்க அப்படின்னு சொன்னா ஆட முடியாது. ஒண்ணு ஜதி சொல்லணும், ஏதோ ஒண்ணு சொல்லணும் அவங்களுக்கு. அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை தான் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அப்போ இது வந்து நரேட்டிவ் டான்ஸ் ஒரு எக்ஸ்பிரசிவ் டான்ஸ். ஸோ அதனாலதான் ஒரு பியூர் டான்ஸா வரும்போது ஒரு நரேஷன் சொல்லுவாங்க. அந்த நரேஷன்ல இதுல முக்கியத்துவம் என்னன்னா, இந்த நரேஷன்ல முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் என்னவோ அதை ஒவ்வொரு வார்த்தைக்கும் அபிநயம் கொடுக்கணும். இப்ப தாமரை அப்படின்னா தாமரையை அவங்க ரெப்ரசென்ட் பண்ணணும், அழகுனா அழகை ரெப்ரசென்ட் பண்ணணும், கோவம்னா கோவத்தை ரெப்ரசென்ட் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு அந்த பாடல் வரிகள்லயோ அந்த கீர்த்தனையிலயோ என்ன வருதோ அந்த வார்த்தைகளுக்கு அபிநயங்கள் காட்டணும். அதனாலதான் அந்த நரேட்டிவ் டான்ஸ் அப்படின்னு சொல்றோம். நரேட்டிவ் டான்ஸ் இல்ல டிஸ்கிரிப்டிவ் டான்ஸ் அந்த மாதிரி சொல்லணும். இன்னொன்னு அதுக்கு முக்கியமான சில கூறுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபிநயம். ஸோ அபிநயம் வந்து ஃபேஸ் ஜெஸ்டர்ஸ் இருக்கு, ஸோ முக பாவனைகள் இருக்கு, முதிரைகள் இருக்கு, கையில வந்து முதிரைகள் காட்டுவோம், ஸோ முதிரைகள் இருக்கு. அப்புறம் கால்கள்ல போஸ்டர்ஸ் காட்டுவோம். ஸோ அப்போ ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், ஹேண்ட் எக்ஸ்பிரஷன், ஐ மீன் ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ், ஃபுட் ஜெஸ்டர்ஸ், இது எல்லாமே அதுக்கு முக்கியத்துவம் இருக்கு. அதே போல குறிப்பா கண்ணு அதற்கு வந்து அந்த நவரசங்கள் காட்டும் போதெல்லாம் முக்கியமா இருக்கும். அதுல குறிப்பா பரதநாட்டியம் வந்து நவரசங்களையும் சொல்லக்கூடிய ஒரு கலையா தான் பார்க்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க அந்த காஸ்டியூம், மேக்கப், அதுக்கான, ஏன்னா அது தனி தானே. ஸோ நார்மல் இதுல இருக்காது, முதல்ல இருந்து ஒவ்வொன்னாவே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காஸ்டியூம் அண்ட் மேக்கப் சொல்லலாம், யார் ஆடுவாங்க, ஜெண்டர் சொல்லலாம், அப்புறம் அது என்ன கருத்துக்கு ஆடுவாங்க, ஸோ தீம்ஸ். இப்போ பரதநாட்டியம் வந்து சோஷியல் தீமுக்கும் ஆடலாம், ரிலீஜியஸ் தீமுக்கும் ஆடலாம்.
ஓகே. ஸோ அந்த மாதிரி ரெண்டு பண்ணலாம். ஏதாவது ஒரு அப்ப ஸ்டோரி பேக்கப்ல வந்து அதை ஆட் பேக்கப் இருந்தா போதும். அதுக்கப்புறம் நரேட்டிவ் டான்ஸ் ஏதோ ஒரு பேக்கப் இருந்தா தான் ஆட முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பிரஷன் பத்தி சொல்லலாம். மெயின் கோர் ஃபீச்சர்ஸ். ஸோ அந்த டான்ஸ் வந்து என்ன, அது என்ன மாதிரியான பர்பஸ்க்கான இருந்தது, ஸோ அதை சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்க அதர் ஜெனரல் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை நீங்க அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்க. இதுதான் ஒரு பேட்டர்ன். இது எந்த டான்ஸ்னாலும் இதுதான். இப்ப நாளைக்கே கதகளி கேட்கறாங்க, குச்சிப்புடி கேட்கறாங்க, ஒடிசி கேட்கறாங்க, எது கேட்டாலும் இதுதான் மெத்தட். சில பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாண்டர்டு. இதுல அந்த டேர்ம்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் பாயிண்ட் இது எல்லாத்துலயுமே இருக்கும். அதான். ஸோ அந்த இதுதான் இந்தியாவுல அடிப்படை. கிளாசிக்கல் டான்ஸ் எல்லாத்துலயுமே எல்லாத்துலயுமே சில அடிப்படைகள் இருக்கும். சில அடிப்படைகள் இருக்கும். இந்த அதுல திரிபந்தா, அந்த யூனிக்னஸ் மட்டும் தான் நீங்க பார்க்கணும். யூனிக்னஸ் மட்டும் மாத்திட்டு நீங்க சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சது. எல்லா கம்பாரிசனா பேசுறதுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருந்தா அதை மட்டும் அதுதான் நீங்க ஆக்சுவலா படிக்க வேண்டியது. இப்ப நம்ம ப்ரிப்பரேஷன் சொல்றோம்னா அந்த ப்ரிப்பரேஷன்ல படிக்க வேண்டியது என்னன்னா அந்த யூனிக்னஸ் மட்டும் தான். பரதநாட்டியமுக்கும் குச்சிப்புடிக்கும் என்ன வித்தியாசம், அந்த வித்தியாசம் தான் நம்ம படிக்கணும். டிஎன்பிஎஸ்சி வந்து இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஆர்ட் படிக்கும் போது எல்லா ஆர்ட்டோட யூனிக்னஸையும் படிங்க அப்படிங்கிறது அதான் அடிப்படை. இப்ப ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிச்சிருக்காங்களா, அடுத்து வேற ஒரு ஆர்ட் ஃபார்ம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்பேரிசனுக்கு வந்துருவாங்க. பரதநாட்டியமுக்கும் குச்சிப்புடிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க அப்படிம்பாங்க. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. இது போக இருக்க கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஜென்ரலான கொஸ்டின்ஸ். ஓகே, ஃபேக்சுவலா தான் போகும். இது வரைக்கும் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு டிஸ்கஷன்ல நம்ம வந்து நிறைய பேசி இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரக்சரை பத்தி நம்ம ஃபைனலா சம்ரைஸ் பண்ணதுங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. வெரி தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச்.